வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, Yamaha R15 பைக், அந்த பைக்கினுடைய ஆர்ஆர் யூனிட் இல்லைனா ரெக்டிஃபையர் ரெகுலேட்டர் யூனிட் இல்லைனா ரெக்டிஃபையர் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் யூனிட்டோட ஃபெயிலியரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் யூனிட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பைக்கினுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன தீர்வு, அது மட்டும் இல்லாமல் அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதனுடைய காஸ்ட், அதனுடைய செலவு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பைக்கோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பேசிக்காக ஒரு பைக்கோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோன்னா அதில் வந்து ஒரு 3 விதமான விஷயங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேட்டர் அப்படிங்கிறது ஒன்று, ஆர்ஆர் யூனிட் அப்படிங்கிறது ஒன்று, ப்ளஸ் அதோட பேட்ரி. இது 3 தான் ஒரு பைக்கோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தோட பேசிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டேட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இதுதான் பவர் ஜென்ரேட் பண்ணும். இது ஜென்ரேட் பண்ண பவர் வந்து ஏசி கரண்ட்டாக இருக்கும். அந்த ஏசி கரண்ட்டை இந்த ஆர்ஆர் யூனிட், அதாவது இந்த ரெக்டிஃபையர் ரெகுலேட்டர் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு எலக்ட்ரிக்கல் யூனிட்டுக்கு இந்த டிசி பவரை வந்து ரெகுலேட் பண்ணி அனுப்பும். அதனால தான் இது ரெக்டிஃபையர் ரெகுலேட்டர் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த ரெக்டிஃபையர் ரெகுலேட்டர் யூனிட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருக்கும். சில நேரம் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போதும் வண்டி வந்து ரைஸ் ஆகி உட்காரும். அப்படியே ஒரு ஜெர்க் இருக்கும், அதாவது ஃப்ளக்சுவேஷன். அந்த டாக்கோமீட்டர் வந்து அப்படியே ஏறி இறங்கும். ஒரு 1500லேருந்து ஒரு 7000 வரைக்கும் அப்படியே அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு இருக்கும். பட் நம்மளோட ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் நம்ம த்ராட்டில் கொடுத்துட்ருப்போம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இதோட சிம்டம். இந்த பிரச்சனைக்கான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே கீழே போயிட்டு வர்றது தான். இந்த ஃப்ளக்சுவேஷன் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வண்டியில் இருக்கக்கூடிய ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அதுக்கு வந்து சரியான அளவு பவர் போகலை அப்படிங்கிறது தான். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பவர் போச்சு ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு அப்படின்னா வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதுவும் ஃபியூலை வந்து இன்ஜினுக்குள்ளே தள்ளிகிட்டு இருக்கும். இந்த பவரில் கொஞ்சம் ட்ராப் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன்லேயும் ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ட்ராப் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம பயணம் அதோடு நின்றுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. வண்டியை அப்படியே நியூட்ரல் பண்ணி நிப்பாட்டிட்டு இன்ஜின் அப்படியே கொஞ்சம் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதாவது ஆக்சிலரேட்டரை வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் வந்து ரெக்டிஃபையர் ரெகுலேட்டர் வழியாக ஃபியூல் இன்ஜெக்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை சரியாயிரும். பட் இதுவுமே கூட பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக மட்டும்தான் சரியாகும். இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இதை வந்து சரி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேறு எங்கேயுமே நம்ம தடங்கள் இல்லாமல் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பைலட் லேம்ப் ஆஃப் பண்ணுவேன். அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டருக்கு வந்து போதுமான அளவு பவர் கிடச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் வந்து டெம்பரரியாக சால்வ் ஆகிடுது. இப்போ இதுதான் ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று வந்து செல்ஃப் டயக்னாசிஸ் சிஸ்டம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் எல்லா மெக்கானிக் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா Yamaha டீலர் எல்லாருமே கூட வச்சுருப்பாங்க. இது மேக்ஸிமம் எல்லா வெஹிக்கிளுக்குமே வரும். இது இன்க்ளூடிங் கார்ஸு, பைக்கு, பஸ்ஸஸ், லாரி எல்லா வண்டிக்குமே இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, செல்ஃப் டயக்னாசிஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத. இது ஒரு விதமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 2வது விதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஜின் ட்ரபுள் வார்னிங் லைட். அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த லைட்டு. இப்போ இந்த காட்டுறோம் பார்த்தீங்களா, இது தான் அந்த லைட்டு. இந்த லைட்டோடைய பிளிங்கிங் இது வந்து ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டாக்கோமீட்டரில் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா ஜஸ்ட்டு இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதாவது கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி சாவியை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பிளிங்கோட கால்குலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் இருக்கும். அந்த கோடு எல்லாமே எரர் கோட்ஸு. முதல்ல பார்த்தோன்னா அந்த லைட் வந்து ஸ்லோவாக பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். ஸோ அதோட கால்குலேஷனை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நான் கீயை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். அப்போ பார்த்தோன்னா அந்த லைட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக எரியும், 2வது வந்து ஃபாஸ்ட்டாக எரியும். இப்போ நான் அதை கவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். 1 2 3 4. இதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்ட்டாக வரும். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ நமக்கு அந்த கோடு கிடச்சிச்சு. இந்த ஸ்லோ லைட்டையும் மேக்ஸ் லைட்டையும் இப்போ 2 டிஜிட்டாக இப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 அது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட், ரெண்டாவது இருக்கக்கூடிய 6 அந்த ஃபாஸ்ட்டாக எரிஞ்ச லைட் வந்து 6. ஸோ 46 அப்படிங்கிறதா இதோட எரர் கோடு. இப்போ இந்த எரர் கோட் 46 இல்லைனா ஃபால்ட் கோட் 46 அப்படிங்கிறத எடுத்து Yamaha ஃபால்ட் கோட் லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவர் சப்ளை டு த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இஸ் நாட் நார்மல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் அதுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா முறையாக போகலை, சரியான கரண்ட் அதுக்கு போகலை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆர்ஆர் யூனிட், அதாவது ரெக்டிஃபையர் ரெகுலேட்டர் யூனிட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் யூனிட் வந்து பவரை வந்து ஒழுங்காக ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுக்கல. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆர்ஆர் யூனிட் இல்லைனா அந்த ரெக்டிஃபையர் ரெகுலேட்டர் யூனிட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் யூனிட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த விண்டு ஷீல்டு இருக்குல்ல ஃப்ரண்ட்டில், இந்த விண்டு ஷீல்டுக்கு பின்பக்கமாகவும் ஸ்பீடோமீட்டருக்கு கீழேயும் இருக்கும். அந்த அளவுக்கு சேஃபாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த ஃபெயிலியரான ஆர்ஆர் யூனிட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த விண்டு ஷீல்டை தான் ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆர்ஆர் யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். விண்டு ஷீல்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆர்ஆர் யூனிட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த 2 சைடுமே இருக்கு இல்லையா, அந்த போல்ட்டை வந்து கழட்டணும். ஸோ முதல்ல இந்த இடது சைடில் இருக்கக்கூடிய போல்ட்டை கழட்டிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து கழட்டி முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த வலது பக்கம் இருக்க போல்ட்டையும் கழட்டணும். ஸோ 2 போல்ட்டையுமே கழட்டினதுக்கப்புறமா அந்த ஆர்ஆர் யூனிட் மட்டும் தனியாக கழண்டு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ரிப்பேர் ஆகுன ஆர்ஆர் யூனிட்டை கழட்டிட்டு புது ஆர்ஆர் யூனிட்டை நம்ம இதில் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ நமக்கு சரியாயிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல அந்த ட்ரபுள் லைட் வந்து பிளிங்க் ஆகவே இல்லை. இந்த ஆர்ஆர் யூனிட்டோட காஸ்ட் என்ன வரும், இதோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 850 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இதை வந்து கடையில் வெளியில் கொடுத்து மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, 100 ரூபா. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஆர்ஆர் யூனிட்டில் ஏற்படுற பிரச்சனை அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.